அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவில் தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். குறிப்பாக அஸ்விஸ்ம பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பான ஒரு புதிய அப்டேட்டோடாக தான் நான் இன்றைக்கி உங்களை சந்திச்சிருக்கேன். குறிப்பாக அஸ்விஸ்ம முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டத்தினர் பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இப்போது புதிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்குது. அதாவது நாங்கள் கடந்த மாதத்தில், அதாவது ஜனவரி மாத கொடுப்பனவை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 28ஆம் தேதி மிகவும் தாமதமான நிலையில் தான் எங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கப்பெற்றிருந்துச்சு. இதுக்கான காரணம் முதலாம் கட்டத்தினருக்கான மீளாய்வு விண்ணப்பங்கள் 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் முதலாவது மற்றும் இரண்டாவது கட்டத்தினருக்கான அஸ்விஸ்ம ஜனவரி மாத கொடுப்பனவு தாமதமாகிறதுக்கான காரணமாக அமைந்தது. அதே போல் பிப்ரவரி மாதத்துலேயும் கூட தாமதமாகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இப்போது புதிய அப்டேட் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கு. அதாவது அஸ்விஸ்ம முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டத்தினருக்கான பிப்ரவரி மாத தொகை இப்போது அஸ்விஸ்ம கணக்கில், அதாவது சிஸ்டத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இப்போது கிடைக்கப்பெற்றிருக்குது. நீங்கள் அதை சிஸ்டத்தினூடாக பார்த்து கொள்ளலாம். அதே போல் இப்போது நீங்கள் வங்கிகளுக்கு சென்று அதை பெற்றுக்கொள்ளலாமா இல்லையா அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் நீங்கள் வங்கிகளுக்கு சென்று அதை இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் அஸ்விஸ்ம சிஸ்டத்தில் மட்டும்தான் இப்போ அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னுமே உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அது அப்டேட் பண்ணப்படலை. அது எப்போது அப்டேட் பண்ணி எப்போது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 12ஆம் தேதிக்கு பிறகு தான் உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அது அப்டேட் செய்யப்படும். அதன் பின்பதாகத்தான் நீங்கள் சென்று அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக 12ஆம் தேதிக்கு பின்பதாக உங்களுடைய தொலைபேசிகளுக்கு வங்கிகளில் இருந்து குறுஞ்செய்தி, அதாவது மெசேஜ் வரும். அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் போனீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் மெசேஜ் வராதவர்கள் நேரடியாக கூட சென்று வங்கிகளில் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் இப்பொழுது வங்கிகளுக்கு சென்றால் நிச்சயமாக இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் 12ஆம் தேதிக்கு பின்பதாக இந்த தகவலை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் செல்லுங்கள். நிச்சயமாக 12ஆம் தேதிக்கு பின்பதாக உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அந்த கொடுப்பனவு வைப்பிலிடப்படும். எனவே நீங்கள் வருகிற வாரங்களில் கூட சென்று அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய தொலைபேசியில் குறுஞ்செய்திகள், அதாவது மெசேஜ் வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் இந்த தகவல் தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணுறதன் மூலம் அவங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரியான அஸ்விஸ்ம தொடர்பான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நீங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்வதன் மூலமாக புதிய அப்டேட் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிச்சின்னு சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக அப்டேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் எங்களுடைய சேனலை நீங்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். உடனுக்குடன் கிடைக்கிற தகவல்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அதனால் சப்ஸ்கிரைப்